வணக்கம். தமிழ் மாதங்கள்ல கடைசி மாசம் பங்குனி. வானத்துல பிரகாசமா தெரியிற உத்திர நட்சத்திரம், அப்புறம் முழு நிலவு அதாவது பௌர்ணமி. இந்த மூணும் ஒண்ணு சேர ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான நாளை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஒரு பண்டிகைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது பிரபஞ்சத்தோட ஆற்றலை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம விதியையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக திருநாள். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் நம்ம தலைவிதியே மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்குள்ளதான் பங்குனி உத்திரத்தோட மொத்த ரகசியமுமே அடங்கியிருக்கு. இது வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்லைங்க, பிரபஞ்சமே நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தர்ற ஒரு நாள்னு சொன்னா அது மிகையாகாது. வாங்க, அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது தெய்வீக இணைவுகளின் திருநாள். இந்த நாளோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, வானமும் பூமியும், அதாவது பிரபஞ்சமும் இறைவனும் ஒன்னா கலக்கிற ஒரு புனிதமான தருணம் இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் கூடவே பௌர்ணமி, இந்த மூணு ஆற்றல்களும் ஒன்னா சேர்ற அந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். ஒவ்வொரு வருஷமும் வர்ற இந்த நாள் ஆன்மீக ரீதியா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா பார்க்கப்படுது. சரி, ஏன் இத தெய்வீக திருமணங்களின் திருநாள்னு சொல்றோம் தெரியுமா? ஏன்னா சிவன் பார்வதி, ராமர் சீதை, முருகன், தெய்வானேன்னு நாம வணங்குற முக்கியமான தெய்வங்களோட திருமணங்கள் எல்லாமே நடந்தது இந்த நாள்ல தான். இது வெறும் புராண கதை மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு உயிரும் இறைவனோட சேர முடியுங்கிறத உணர்த்துற நாள் தான் இது. கல்யாணங்கள் மட்டும் இல்லைங்க, இதே நாள்ல தான் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல இருந்து அவதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மகாபாரத அர்ஜுனன், அப்புறம் சபரிமலை ஐயப்பன் பிறந்ததும் இதே நாள்ல தான். பாத்தீங்களா இந்த ஒரு நாளுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு. சரி, இந்த நாளோட பிரபஞ்ச முக்கியத்துவத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த நாளோட ஆன்மாவே நமக்கு புரிய வைக்கிற சில பவர்ஃபுல்லான புராண கதைகளுக்குள்ள போகலாம் வாங்க. பிரிங்கின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு சிவன் மேல அளவு கடந்த பக்தின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சிக்கல், அவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவாரு, பக்கத்திலே இருக்கிற சக்தி தேவிய கண்டுக்கவே மாட்டாரு. அவரோட இந்த ஒரு சின்ன தப்பு பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையே அவருக்கு புரிய வச்சது. ஒரு கட்டத்துல சிவனும் சக்தியும் அர்த்தநாரியா, அதாவது பாதி சிவன் பாதி சக்தியா ஒன்னா நின்னாங்க. அப்ப கூட இந்த பிரிங்கி முனிவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு வண்டா மாறி சிவனோட பாதிய மட்டும் சுத்தி வந்தாரு. இத பார்த்து கோபமான சக்தி அந்த முனிவரோட உடம்புல இருந்த தன்னோட அம்சத்தை, அதாவது அவரோட பலத்தை மொத்தமா எடுத்துட்டாங்க. உடனே தசை ரத்தம் எல்லாம் போய் வெறும் எலும்பு கூடாகி புத்துன்னு கீழே விழுந்தாரு. அவரால் நிக்க கூட முடியல. அப்போதான் சிவன் அவருக்கு மூணாவதா ஒரு காலை கொடுத்து ஒரு பெரிய உண்மையை புரிய வச்சாரு. சிவனும் சக்தியும் ஒண்ணு, அவங்கள பிரிக்கவே முடியாது, ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்லைங்கிற தத்துவத்தை உணர்த்தினாரு. அடுத்து முருகப்பெருமான் தீமைய ஜெயிச்ச நாளும் இதுதான். தாரகாசுரன் ஒரு அசுரன் ஒரு பெரிய மலையா மாறி நின்னு முருகனோட படைய வழிமறிச்சான். முருகன் ஒரு சின்ன பையன்தானேன்னு ரொம்ப ஏளனமா பேசினான். ஆனா முருகனோட சக்திவேல் அந்த ஏளனத்தை எல்லாம் நொறுக்கிடுச்சு. அந்த மலைய பிளந்து அசுரன் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுச்சு. அந்த மாபெரும் வெற்றியும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடந்தது. இப்போ நாம கேட்க போற கதை வெறும் கதை இல்ல, நம்பிக்கை எப்படி ஒரு உயிரையே திரும்ப கொண்டு வரும்னு சொல்ற ஒரு நிஜமான அற்புதம். இந்த திருவிழாவோட சக்திய நமக்கு அப்படியே கண்முன்னாடி காட்டுற ஒரு நிகழ்வு. இந்த கதையோட நாயகி பேரு பூம்பாவை. அவங்க மயிலாப்பூர்ல வாழ்ந்த சிவநேசன் செட்டியார்னு ஒரு பெரிய சிவனடியாரோட மகள். ஆனா பாருங்க, துரதிர்ஷ்டவசமா அந்த பொண்ண ஒரு பாம்பு கடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அப்பா மனசு உடைஞ்சு போனாலும் மகளோட சாம்பல ஒரு குடத்துல ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரு ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு வர்றாரு. அப்போ சிவநேசர் அந்த சாம்பல் இருந்த குடத்தை அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அத பார்த்த திருஞான சம்பந்தர் மனமுருகி ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த சாம்பலை பார்த்து கேக்குறாரு, பூம்பாவாய், இந்த மயிலாப்பூர்ல நடக்கிற பங்குனி உத்திர பெருவிழாவை பார்க்காமலே போயிட்டேமான்னு ரொம்ப உருக்கமா கேக்குறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பதிகத்தை கேட்டதும் சாம்பலா இருந்த குடத்திலிருந்து பூம்பாவை எந்த வயசுல இறந்தாங்களோ அதே வயசோட மறுபடியும் உயிரோட எழுந்து வந்தாங்க. இது எதை காட்டுதுன்னா, உண்மையான பக்தியோட சக்தியும் இந்த திருவிழாவோட மகத்துவத்தையும் தான். நிஜமாவே மைசில் இருக்க வைக்குது இல்லையா? சரி, இவ்ளோ நேரம் புராண கதைகளை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அறிவியல் ரீதியா, ஜோதிட ரீதியா இந்த நாளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சயின்ஸ் படி பார்த்தோம்னா, பங்குனி உத்திர பௌர்ணமி அன்னைக்கு நிலா பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும். நிலாவோட ஈர்ப்பு விசை எப்படி கடல்ல பெரிய பெரிய அலைகளை உருவாக்குதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயும் கிட்டத்தட்ட 70% தண்ணி இருக்கு. சோ அந்த ஈர்ப்பு விசை நம்ம உடம்புலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது.
இதனால மனசுல சில சலனங்கள், ஒருவித அமைதியின்மை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்சத்தோட இந்த தாக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சில சூப்பரான வழிகளை வச்சிருந்தாங்க. விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போய் தியானம் பண்றது, காவடி எடுக்கிறது, அப்புறம் மத்தவங்களுக்கு நீர்மோர் மாதிரி தானம் பண்றது, இதெல்லாமே நம்ம உடம்பையும் மனசையும் சமநிலைப்படுத்துறதுக்கான டெக்னிக்ஸ் தான். இப்ப ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா இந்த நாள்ல சூரியன் மீன ராசிலையும் சந்திரன் கன்னி ராசிலையும் இருக்கும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேருக்கு நேரா பாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு வர்றது ரொம்ப அபூர்வம். இதனால ஒருத்தரோட தன்னம்பிக்கையும் மன தெளிவும் பல மடங்கு அதிகமாகும்னு நம்பப்படுது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இந்த புராண, அறிவியல், ஜோதிட அர்த்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி நாடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு நாள்ல தமிழ்நாடு முழுக்க திருவிழா கோலம்தான். பழனியில பாத்தீங்கன்னா 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். மயிலாப்பூர், திருவாரூர்ல எல்லாம் பிரம்மாண்டமா தேரோட்டம் நடக்கும். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரும் தாயாரும் ஒன்னா சேர்ந்து காட்சி தர்ற சேர்த்தி சேவை, வடலூர்ல ஜோதி தரிசனம், தமிழ்நாடு முழுக்க ஊரே களை கட்டி இருக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திருமழப்பாடிங்கிற ஊர்ல நடக்கிற நந்தி கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. சரி, இவ்ளோ கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்கும் மேல இந்த விழாவோட உண்மையான நோக்கம் என்ன? அது நம்ம குடும்ப உறவுகளை இன்னும் வலுவாக்குறது தான். நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது, ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா அது சரியாகி ஒண்ணு சேர்றது, இப்படி இது ஒரு குடும்பங்களுக்கான நாள். எல்லாத்துக்கும் மேல இறைவனை வெறும் கடவுளா பார்க்காம அம்மாவா, அப்பாவா, அதாவது அம்மையப்ப நான் பாக்குறது தான் இந்த நாளோட ஸ்பெஷாலிட்டி. தெய்வீக சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ற இந்த புனிதமான நாள்ல நீங்க உங்க வாழ்க்கையில எந்த உறவை இன்னும் வலுப்படுத்த போறீங்க? அத பத்தி யோசிக்கிறதே இந்த நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.